ஆமா, எப்படியும் இன்டர் காஸ்ட் மேரேஜ் நிறைய பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். ஆனா அதையும் தாண்டி தான் அந்த கல்யாணத்தை நாங்க முடிச்சோம். இங்க திருநெல்வேலியில தான் கல்யாணம் நடந்துச்சு. அப்போ என்னுடைய சொந்தங்கள் யாருமே அதுல சேர்ந்து கலந்துக்கல. அந்த அந்த சமூகம் அப்படின்ற ஒரு இது வந்து அதுக்கப்புறமா 2வது பொண்ணு வயிற்றுல இருக்கும்போது தான் அப்புறமா குடும்பமே எங்க கூட சேர்ந்தது. அது வரைக்கும் அவங்க சேரலை. இப்போது பொதுவாகவே காலமே மாறிடுச்சு. இப்போ முன்னாடி இருந்த ஒரு இது ஜாதி என்ற அடிப்படை வந்து இன்றைக்கு சூழ்நிலையில் மாறிக்கொண்டு வந்திருக்கு. அது நிச்சயமாக மாறிவிட்டதுன்னு தான் சொல்லும். ஏன்னா என் குடும்பமே ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கிறோம். அதே மாதிரி அது கலப்பு குடும்பமாக தான் இருக்குது. ஜாதி மதம் பேதம் இல்லாமல் நாங்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்றத எங்கள் குடும்பம் ஒரு அடையாளமாக இருக்கணும் அப்படின்றது தான். ஆரம்ப கட்டத்துலேருந்தே எங்கள் குடும்பமும் வந்து நான் இன்னார கல்யாணம் பண்ணோன்னும் போது அந்த இதுதான் எங்களுக்கு தடையாக இருந்தது. காரியம் அவரையா அப்படின்ற ஒரு பிம்பம் தான். நான் அதையும் தாண்டி நம்ம நேசித்தோம், அதனால் நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற வெறியோடு இது பண்ணோம். நம்ம உள்ளே வந்ததுக்கு அப்புறமா அவருடைய குணங்களை தெரியாமல் பல விஷயங்கள் அவளுக்கு எதிர்மாறான விஷயங்களாக தான் வெளியே பேசப்பட்டது. அப்போ இதை உடைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு சபதத்தோடு தான் நான் என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தேன். அப்போது சில வேளையில் இந்த பல வழக்குகளை போட்டு அவரை சிறையில் வைக்கணுன்ற ஒரு இதில் தான் போகும். அப்போது அந்த மாதிரி சிறை வாசம் அப்படின்ற நிறைய வரும்போது குடும்பமும் அதுக்கு பாதிக்கப்பட ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் அது வெறிக்கொண்டு நான் என்னுடைய படிப்பை கண்டிப்பாக ஒரு லாயராக நின்னோம்னா நம்ம வந்து இதெல்லாம் மேற்கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஏற்கனவே நான் சிறு வயதில் கொண்டே நான் வந்து லாயர் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. வீட்டில் வந்து லாயர்னா அது நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி என்னைய பிஎஸ்சியில் சேர்த்தாங்க. பிஎஸ்சி முடித்தேன். பட் எனக்கு வந்து லா ப்ரொஃபஷன் பண்ணணும் அப்படின்னு அது இந்த சூழ்நிலையும் எனக்கு அதுக்கேற்ற மாதிரி கொண்டு நிற்க வச்சிச்சு. இப்போ அது வெறி கொண்டு அந்த படிப்பை படித்து நம்ம இவருடைய இது வந்து வேறு மாதிரியான ஒரு தோற்றம் இல்லாமல் இன்றைக்கு அவர் தப்பாக போர்ட்ரேட் ஆயிருக்காரு அப்படின்றதுனால அதை எப்படியாவது மாற்றணும் அப்படின்றது தான் ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்ம இப்போ அவர் அரசியலில் வந்து அவர் வரணும் அப்படின்றது எங்களுடைய ப்ரெஷர் ஜாஸ்தி இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். குடும்பத்தின் சார்பாகவும் முந்தி வந்து சமூகத்திற்காக மட்டும் போராடிட்டு இருந்தார். அது தாண்டி நீங்கள் வந்து அரசியல்லையும் நம்ம போகணும், அரசியலில் நீங்கள் நிற்கணும், மக்களுக்கு நீங்கள் சேவை செய்யணும் அப்படின்றது அது ஒரு இது. இந்த கல்லூரியை பொறுத்த மட்டும் அவருடைய பார்வை அவருக்கான பார்வை மாற்றப்பட வேண்டும். ஒரு தந்தையாக ஒரு மாணவர்களுக்கு ஒரு தந்தையாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கான்செப்டை உருவாக்க வேண்டும். அவர் மற்றவர்களுக்கு உலகத்துக்கு அவரை வந்து இந்த கல்வி தந்தையாக கொண்டு போகப்பட வேண்டும் அப்படின்ற நோக்கோடு தான் இந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது. இந்த கல்லூரின்ற இந்த எஜுகேஷன் லைன்லேயே நாங்கள் வந்தோம். ஸோ அது ஒரு எங்களுடைய நினைவுகளை நாங்கள் இங்கே பதிவு பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு. அதனால் 2 பேருமே அதை விரும்பணும். மேபி அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எப்பவுமே ஆண்கள் கிட்ட தான் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். அதனால அவர் இல்ல அதுதான் நான் சொல்லுவேன். ஆனா அவங்க வந்து இல்ல உங்ககிட்ட தான் வந்துச்சு அப்படின்வாங்கல்ல, அதுக்கு சொல்றேன். சரி, 2 பேருமே பரஸ்பரம் 1 2 3 சொன்ன மாதிரி ஒரே நேரத்துல சொல்லிட்டீங்க. நிஜமாவே அப்படிதான் நடந்தது சார்.